அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இம்மை மறுமையின் வெற்றிக்காக தான் இருக்கின்றது. இம்மையுடைய வெற்றி இந்த உலக வாழ்க்கை வழிநடத்துவதற்காக இருக்கின்றது. மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய தீனை கற்று அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். தாய் தந்தையர்கள் நம்மை வளர்க்கின்றார்கள். நம்மை சீராட்டி தாளாட்டி வளர்த்து நம்மை பெரிய ஆளாக்கி நம்மை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி நம்மை படிக்க வைத்து நம்மை ஒரு ஆளாக்கி நம்மை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து நாம் ஒரு நல்ல வேலைக்கு செல்கின்றோம். நல்ல ஒரு வேலைக்கு சென்று நாம் திருமணம் செய்து நாம் பிள்ளையை ஈன்றெடுக்கின்றோம். அதன் பிறகு நாம் அந்த பிள்ளைக்காக கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், வியாபாரம் செய்து உழைத்து சம்பாதிக்கிறோம், அல்லது ஒரு நிறுவனத்தில் சென்று வேலை செய்து அதில் பணம் ஈட்டி அதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். இதுதான் உலகத்தின் வெற்றியாக இருக்கிறது. இதனை நாம் பெறுவதற்காக தான் தீனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீன் நம்முடைய வாழ்க்கையை சீராக நடத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை நேரான பாதையில், நல்ல ஒரு பாதையில், தவறான பாதையில் செல்லாமல் நல்ல ஒரு பாதையில் செல்வதற்கு தான் தீன் இருக்குது. தீனில் பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அதாவது சிறியவர்களிடம் எப்படி பேச வேண்டும், பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும், தாய் தந்தையர்களை எப்படி மதிக்க வேண்டும், கூட பிறந்த அண்ணன் தங்கை ஆகிய இவங்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹதீஸில் பல ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சஹாபாக்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆகவே இதனை நாம் அனுதினமும் தாலிமை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து படிப்பதும் நன்றாக இருக்கும். அல்லது அரபியில் படித்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரமாவது தினமும் குர்ஆனை ஓத வேண்டும். இப்படி செய்து வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் பர்க்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹ் தருகின்றான். நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்.